நாம் கற்கப் போகும் பாடம் துன்பத்தை வெல்லும் கல்வி. பெரியவர்கள் கல்வி அழகே அழகு என்று சொல்வார்கள். நாம் படிக்கும் கல்வி நமக்கு அறிவை மட்டும் வளர்க்காமல் நல்ல பண்புகளோடும் வாழ கற்றுத்தருகிறது. பண்பாடு இல்லாத கல்வியால் எந்த பயனும் இல்லை. அதனால நாம் அனைவரும் நல்ல பண்புகளுடன் வாழ்ந்து நிலையான நல்ல பெயரையும் புகழையும் பெற வேண்டும். இப்போது பாடலை பார்ப்போமா? ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே. நாட்டின் நெறி தவறி நடந்து விடாதே, நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே. பாடலின் பொருள் நாம் நூல்களை கற்றதோடு இருந்துவிடக்கூடாது. கற்றதன் பயனை மறக்கக்கூடாது. நம் நாட்டின் நெறி தவறி நடக்கக்கூடாது. நல்லவர்கள் குறை சொல்லும்படி வளரக்கூடாது. இதில் தூற்றும்படி என்பது இகழும்படி மற்றும் நெறி என்பது வழி என்னும் பொருளாகும். மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது. பண்பு முறைகளிலும் மொழிதனிலும் மாறக்கூடாது. மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது. தன் மானமில்லா கோழையுடன் சேரக்கூடாது. பாடலின் பொருள் பெரியோர் கூறும் அறிவுரைகளை மீறக்கூடாது. பிறரிடம் பழகும் முறையிலும் பேசும் முறையிலும் பண்பு நெறி மாறக்கூடாது. பிறர் உழைப்பை நம்பி வாழக்கூடாது. தன்மானம் இல்லாத கோழைகளுடன் சேரக்கூடாது. இதில் மாற்றார் என்பது மற்றவர் மற்றும் மூத்தோர் என்பது பெரியோர் என்னும் பொருளாகும். துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேணும். நீ சோம்பலை கொள்ளும் திறன் பெற்றிட வேணும். வம்பு செய்யும் குணம் இருந்தால் விட்டிட வேணும். அறிவு வளர்ச்சியிலே வான்முகட்டை தொட்டிட வேணும். பாடலின் பொருள் துன்பத்தை நீக்கும் கல்வியினை கற்க வேண்டும். சோம்பலை போக்கிட வேண்டும். பிறருடன் வம்பு செய்யும் வழக்கம் இருந்தால் அதை விட்டுவிட வேண்டும். வானை தொடுமளவுக்கு அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும். வெற்றி மேல் வெற்றி வர, விருது வர, பெருமை வர மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும். பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும். பாடலின் பொருள் அறிஞர்கள் கூறிய அறிவுரைகளின்படி வாழ வேண்டும். அதன் மூலம் வெற்றிகளையும் விருதுகளையும் பெருமையையும் பெற வேண்டும். பெற்ற தாயின் புகழும் நம் தாய்நாட்டின் புகழும் அழியாத வகையில் வாழ வேண்டும். இதில் மேதைகள் என்பது அறிஞர்கள் மற்றும் வற்றாமல் என்பது குறையாமல் என்னும் பொருளாகும். இப்போது இந்த பாடலில் இடம்பெற்றுள்ள மோனை பற்றி பார்ப்போம். ஏட்டில் ஏன் படித்தோம் நாட்டின் நல்லவர் ஆகிய சொற்களில் முதல் எழுத்து ஒன்றி வந்துள்ளது. இவ்வாறு முதல் எழுத்து ஒன்றி வருவதை மோனைத்தொடை என்பர். மோனைத்தொடையில் குறில் நெடில் மாறியும் வரலாம். அடுத்து இந்த பாடலில் இடம்பெற்றுள்ள இயைபு பற்றி பார்ப்போம். இருந்துவிடாதே, மறந்துவிடாதே, வாழக்கூடாது, சேரக்கூடாது ஆகிய சொற்கள் ஒரே ஓசையில் முடிகிறது. இவ்வாறு ஒரே ஓசையில் முடியும் சொற்கள் இயைபு என்பர். நூல்வெளி எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். திரையிசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர். மக்கள் கவிஞர் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர். எனவே படிப்போம், பண்பாட்டோடு நிற்போம், பார்ப்போற்ற வாழ்வோம். இது போன்ற பாட வீடியோக்களை மேலும் பார்க்க நம்ம ஃப்ரீ ஹேண்ட்ஸ் லேர்னிங் ஹப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்க ஃப்ரீ ஹேண்ட்ஸ் சாஃப்ட்வேர் பை பண்றதுக்கு ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.